ஒரு தடவை ராஜா வித்யாதர் சபையில ஒரு கலைஞர் தன்னோட கலையை செஞ்சு காட்டுறதுக்காக வந்தாரு. யாராவது உதாரணம் காட்ட விரும்புறீங்களா? இந்த சிங்கத்தை கூண்ட திறக்காம உங்களால வெளியில விட முடியுமா? விஜயநகர மக்களோட புத்திசாலிகளுக்கு சவால் விடுறீங்களா? அதுவும் எங்க மகாராஜாக்கு முன்னாடி. மகாராஜா வித்யாதருக்கு தன்னோட மக்கள் தன்னோட புத்திசாலித்தனத்து மேல ரொம்ப பெருமைப்பட்டாரு. அந்த சிங்கத்தை பார்த்ததுமே அது மெழுகு சிங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தீப்பந்தத்தை கொண்டு வாங்க. அந்த மெழுகு சிங்கம் கூண்டுக்கு வெளியில வந்துருச்சு கலைஞனே. இது விஜயநகரம். இங்க உன்னோட தந்திரத்தால யாரையுமே முட்டாளாக்க முடியாது. உன்னை என்ன பண்றதுன்னு இப்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க. என்ன கலைஞரே, பதில் கிடைச்சிருச்சா? மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த கலைஞனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. சரியா சொன்ன. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யாரப்பா? ராஜா வித்யாதர் தான் சுவாமி. அவர் அவரோட மக்களோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு. ஒரு கலைஞனை எந்த ராஜாவாவது இப்படி அவமானப்படுத்துவாங்களா? ராஜா வித்யாதர் என்னோட சிஷ்யன். ஆனா அவருக்கு மறுபடியும் பாடம் புகட்டணும்னு நினைக்கிறேன். உமேஷ், ஹரிஷ், மகேஷ். குருதேவர் மன்னரோட அகங்காரத்தை போக்குறதுக்காக தன்னோட பிரியமான 3 சிஷ்யர்களையும் கூப்பிட்டாரு. உத்தரவு குருவே, அப்படியே செய்கிறோம். அவங்க 3 பேரும் மாறு வேஷத்துல குருவோட உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டாங்க. அப்புறம் ஹரிஷ் போனான் வெத்தலை விக்கிறவரோட கடைக்கு. பெரியவரே, வெத்தலை எவ்வளவுங்க? பட்டு காசுக்கு 200 வெத்தலை. நல்லா இலசா இருக்கு. எவ்வளவு தரட்டும்? இந்த 10 காசை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு 25 வெத்தலை மட்டும் கொடுங்க. மிச்சம் 175 வெத்தலைய என் ஆள் ஒருத்தன் கடிதாசி கொண்டு வருவான். அவன் கிட்ட கொடுத்துருங்க. அற்புதமான துப்பட்டா வாங்கலையோ? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எதை கொடுக்கட்டும்? எனக்கு அந்த துப்பட்டாவை கொடுங்க. இந்த கடையில இருக்கிறதுலயே நல்ல துப்பட்டாவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. வெளியூரா நீங்க? வெறும் 200 தான். இந்த 25 காசை வச்சுக்கோங்க. மிச்சம் 175 அந்த வெத்தலை கடைக்காரர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க அங்க யாரையாவது அனுப்பி வாங்கிக்கலாம். என் கடிதாசியை நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த பையன் வெத்தலை கடைக்காரர் கிட்ட போனான். கடுதாசிய பார்த்த உடனே அவர் சொன்னாரு, ஆமா, அந்த ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட வந்தாரு. நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அப்புறமா வந்து வாங்கிட்டு போ. நான் சரியா எண்ணி 125 வச்சிடுறேன். சரியா? அந்த பையன் திரும்பி வந்து தன்னோட சேட்டு கிட்ட சொன்னான். பணம் எப்படியோ கிடைக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு அந்த சேட்டு துப்பட்டாவை ஹரிஷ் கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பையனும் முதலாளியும் மறுபடியும் வெத்தலை கடைக்காரர் கிட்ட போனாங்க. அப்ப அவரு மீதி காசுக்கு வெத்தலையை கொடுத்துட்டாரு. தள்ளுங்கற, இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும்? சாப்பிடு, இல்லன்னா வித்துடு. அது வாங்கிட்டோம். அட, நான் என் காசை வாங்கிட்டு போக வந்தேன். அட, எந்த காசு? அந்த ஐயா அவருக்கு மீதி கொடுக்க வேண்டிய வெத்தலையை தானே கொடுக்க சொன்னாரு. கொடுத்துட்டேன். 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில ஒரு பக்கத்துல வெத்தலை பறந்தது, அப்புறம் இன்னொரு பக்கம் சில்லறை பறந்தது. விஷயம் ராஜாவோட தர்பார் வரைக்கும் போயிடுச்சு. ராஜா அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது யாரோ ஒருத்தர் அவங்க 2 பேரையும் முட்டாளா மட்டும் ஆக்கல, ஆனா அவங்களோட மக்களை அப்புறம் அவங்க புத்திசாலித்தனத்தை ஒரு கேள்விக்குறியா ஆக்கிட்டாங்க. உடனே ராஜா உத்தரவிட்டாரு, நம்மளோட வியாபாரிகளை யாரு ஏமாத்திருந்தாலும் சரி, அவங்கள உடனே கைது செஞ்சு சிறையில் அடைக்குமாறு உத்தரவிடுகிறேன். ராஜாவோட வீரர்கள் உடனே ஹரிஷை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த பக்கம் போங்க. இப்ப குருஜியோட இன்னொரு சிஷ்யன் மனிஷோட முறை. மனிஷ் எந்த கடைக்கு போனானோ அது ஒன்னும் சாதாரண கடை கிடையாது.
அரசு பொருட்களை செய்யற கைவினைங்களோட கடை. அங்க அவங்க செஞ்சு வச்சிருந்த ஒண்ணுக்கு மிஞ்சின ஒண்ணு இரும்பு அப்புறம் மரப்பொருட்கள்லாம் இருந்தது. நீங்க கைவினைகள் தானே? மனுஷ ஒரு பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த கடைக்காரர் அவன்கிட்ட வந்தாரு. வாங்க ஐயா, உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான் ஒரு அற்புதமான கருவியை செஞ்சிருக்கேன். திருட மட்டும் உங்க கையில கிடைச்சிட்டான்னா இது அவனுக்கு மாட்டி அவனை சிறை பிடிச்சு உங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போலாம். திருடனால ஓடவே முடியாது. ஏமாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா சொல்லுங்க? அட, இப்பெல்லாம் திருடனுங்க இரும்பு சங்கிலியே அறுத்துட்டு ஓடிடுறானுங்க. அந்த மரக்கருவியால சிறைப்பிடிக்க முடியுமா? அரசு பொருட்களை செய்யற கைவினை ஆளுங்கய்யா நானு. இது எவ்வளவு உறுதியானதுன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஐயா, இதுல இப்ப பூட்ட போடுங்க, அதுக்கப்புறம் இதோட வலிமைய பாருங்க. மனிஷ் இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் அரசு கைவினைஞருக்கு பூட்டு போட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவரோட நிலைமைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு சாவியையும் தானே எடுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு கோவத்துல கண்ணே செவந்து போச்சு. போது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. யாரோ நம்மளோட மக்களை முட்டாளாக்கி நம்மளையே கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கைது செய்யறதுக்கு நானே போறேன். ராஜா மாறு வேஷத்துல புறப்பட்டாரு. ஆனா அவர் பார்த்தாரு, நகரத்தோட நுழைவாயில்ல ஆளே இல்லாத இடத்துல ஒருத்தன் மாம்பழ கூடையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் வேற யாரும் இல்ல, குருஜியோட 3வது சிஷ்யன் உமேஷ் தான் அது. அட, இவன் தன்னோட கடையை எதுக்கு நகரத்தோட நுழைவாயில வச்சிருக்கான்? ஒருவேளை நம்மளோட மக்களை முட்டாளாக்குனது இவனாதான் இருக்குமோ? தம்பி, இந்த மாம்பழம் எவ்வளவுப்பா? நான் இங்க மாம்பழம் வியாபாரம் பண்ண வரல. அப்போ நீ இங்க புதுசா வந்திருக்கியா? உனக்கு விஷயமே தெரியாதா? இப்பெல்லாம் எங்க ராஜ்யத்துல ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அது மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ராஜாவும் ரொம்ப கவலையோட இருக்காரு. ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். அந்த கும்பலோட தலைவன் இந்த வழியா தான் போக போறான். நான் அவனை பிடிச்சு ராஜா கையில ஒப்படைக்க போறேன். உனக்கு அந்த தலைவனை தெரியுமா? அட, தெரியாம என்ன? உயரமான வலுவான உயிரம் உள்ளவன். அவனை பாத்தீங்கன்னா உங்க நிலைமை மாறிடும். போங்க போங்க, உங்க வேலைய பாருங்க. இங்க பாருப்பா, நானும் அவனை தான் பார்க்க வந்திருக்கேன். நான் இங்கேயே எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கிறேன். அட, நீ இந்த மாதிரியே ஆடிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் அந்த ஆளை பிடிக்க முடியாது. நீ ஒரு வேலை பண்ண, நீ அந்த மாம்பழ மூட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. சத்தம் போடக்கூடாது. சீக்கிரம் ஆகட்டும். ராஜா உமேஷோட பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த மூட்டையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உமேஷ் அந்த மூட்டைய கட்டிட்டான். பாவம் ராஜா கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ அமைதியா இருந்தாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவரே குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மூட்டையை தரங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த மூட்டையை திறந்து விடுங்க. ஆனா அவர் சத்தம் போட்டதை கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல. அவருக்கு கிடைச்சது காளமாட்டோட வீரர்கள்லாம் அங்க வந்து அந்த மூட்டையை திறந்த உடனே அவங்க பார்த்தாங்க, அதுக்குள்ள இருந்தது அவங்க ராஜா. அந்த தலைவன் வந்துட்டானா? மறுநாள் தர்பார்ல குருஜியும் தன்னோட சிஷ்யர்களும் அதே கலைஞரோட வர்றத பார்த்துட்டு வித்யாதர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. குருஜி, இவன் அவனேதான். இவன் தானே உன்னை மூட்டையில் கட்டி போட்டது. இவர்கள் என்னுடைய சிஷ்யர்கள். இவங்க தான் உன்னையும் உன்னுடைய 3 வியாபாரிகளையும் முட்டாள்கள் ஆக்கியது. அப்புறம் இவங்க 3 பேரும் நான் கொடுத்த உத்தரவின் படிதான் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் உன்னுடைய திமிர்தனத்தை போக்குறதுக்கு ரொம்ப அவசியமா இருந்தது வித்யாதர். ஏன்னா இதுக்கப்புறம் நீ எப்பவும் உனக்கு இருக்கிற ஞான திமிர்ல எந்த கலைஞனையும் அவமானப்படுத்த கூடாது. எனக்கு எல்லாம் இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிருங்க குருஜி. வித்யாதருக்கு பாடம் கிடைச்சது. அவர் அந்த கலைஞர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் பரிசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. தாடி கொஞ்சம் பெருசா வளர்ந்துடுச்சு. ஆனா இப்ப யாரு முடி வெட்டுறவங்க கிட்ட போறது? பொறுமையா போவோம். ஆஹா,
அட யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா இங்க வாங்க. என்னாச்சுப்பா? என் முகத்துல வெயில் படுது. யாராவது கொஞ்சம் துணிய போடுங்களேன். பொறுமையா. என்ன அட இதுக்காக தான் இந்த கத்து கத்துனியா? ஊர்ல எத்தனையோ சோம்பேறிகளை பார்த்திருக்கேன்ப்பா. ஆனா இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை நான் பார்த்ததே இல்ல. நமக்கு என்ன, வாங்க போலாம் 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 வாங்க. சரியான சோம்பேறி. இந்த வேஷ்டிய உதங்கா சேட்டுக்கிட்ட அடகு வச்சு கொஞ்சம் போய் பணத்தை வாங்கிட்டு வரலாம்ல. இது உங்களுக்கு எந்த விதத்திலயும் பயன்பட போறது இல்ல. சரி, இப்ப சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எழுந்திருக்கணும்னு தோணுச்சுன்னா எழுந்து வந்து சாப்பிடுங்க. அட இறங்கி வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு உங்களை தேடி வராது. நீ இவ்வளவு ஆசையா சமைச்சு வச்சிருக்க, கண்டிப்பா சாப்பிடுவேன். பொறுமையா. அற்புதமா இருக்கு. இப்படியேதான் படுத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? கிணத்தடிக்கு போய் கொஞ்சம் தண்ணி இறைச்சிட்டு வந்து குடுக்கலாம்ல. உனக்கே தெரியலையா எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு? ஒரு கிணறு கூட உருப்படியாவே இல்ல. எல்லா கிணறும் வத்தி போயிருக்கும். பொறுமையாரு. அது சரி, வானத்தையே அண்ணாந்து பார்த்து பார்த்து கிணத்தை பத்தி கூட உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ? அடேங்கப்பா. சரி, கிணத்துல இருந்து வேண்டாம், போய் குளத்துல இருந்தாவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்ன சொன்ன? குளத்துல இருந்தா? அட உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்கா? குளம் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு. பொறுமையா போய்க்கலாம். நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ, எங்க இருந்து கொண்டு வரணுமோ போய் கொண்டு வாங்க. அது போதும், சரியா? நீதானே சொன்ன எங்கேயாவது தண்ணி கொண்டு வர சொல்லி. இப்ப கிடைச்சிடுச்சு இல்ல? சோம்பேறியா இருக்கிறதுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. அட சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்திருப்பாங்க. என்ன உடம்புல சுறுசுறுப்பு வந்துருச்சா? கிளம்பிட்டீங்களா உங்க சோம்பேறி நண்பர்களை சந்திக்கிறதுக்கு? உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல. கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லாம பண்ண போறீங்களா? அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சோம்பேறியா இருக்கிறது கூட ஒரு கலை தான், தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி, நான் கிளம்புறேன். பொறுமையா. அட பிரிட்ஜ் என்ன, வாங்க வாங்க உட்காருங்க. அட விடுப்பா, இருக்கட்டும். அட உட்காரதுக்கு யாருப்பா கீழே குனியறது? பொறுமையா பண்ணுவோம். அடேங்க அப்பா, என்ன ஒரு சோம்பேறியான விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு சோம்பேறியான விஷயமா என்ன? நான் எழுந்ததுக்கு அப்புறம் என்னோட படுக்கைய கூட நான் சரி பண்ணி வைக்க மாட்டேன். எப்படியோ ராத்திரி தூங்கதான் போறோம். அப்புறம் படுக்கை எதுக்காக சரி பண்ணணும்? அட நான் சாப்பிடறதுக்கு தட்டை கூட எடுக்க மாட்டேன்ப்பா. எந்த பாத்திரத்துல சமைக்கிறோமோ அதுலயே சாப்பிட்டுக்கிறேன். இதுக்காக தண்ணி எடுக்க கிணத்துக்கு போகணும், அந்த தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வரணும், அதே தண்ணியில பாத்திரத்தை கழுவணும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீ சமையல் செய்யறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்தடி வரைக்கும் போகணும்ல. அட தண்ணி எடுக்க கிணத்தடி வரைக்கும் போகணும் இல்லையா? அதனால நான் குளிக்கிறதே கிடையாது. இப்ப சொல்லுங்க. என்னப்பா நீங்கெல்லாம் உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு அக்கம் பக்கத்துல கிணறு இருந்தா சரி. நான் எந்த அளவுக்கு சோம்பேறியான ஆளு தெரியுமா? ஒருவேளை என் தாடியில நெருப்பு பிடிச்சா கூட அப்பதான் கிணத்தை தோண்டி தண்ணி எடுப்பேன். பொறுமையா. அடேங்கப்பா, சோம்பேறித்தனத்துல பிரிட்ஜ் அண்ணன் கூட போட்டியே போட முடியாது போங்க. தீ பிடிச்சிருக்குது, ஓடுங்க ஓடுங்க, நிக்காம ஓடுங்க. தண்ணி கொண்டு வாங்க.
நம்மளோட இந்த கிராமத்துல ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஆட எதுவும் நடந்திருக்காது. எவனாவது வித்தக்காரன் இல்ல பாம்பாட்டி வந்திருப்பான். அது சரி, நாம இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? பொறுமையா அட என்னப்பா இது இன்னைக்கு இவ்வளவு அனல் அடிக்குது? அப்படி எனக்கு ஒண்ணும் தோணலையே. அதோ கூரையில நெருப்பு முடிச்சிடுச்சு. ஏ நில்லு நில்லு நில்லு. நீங்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும், அப்புறம் எல்லாம் அமைதியாயிடும். பொறுமையா. என்ன இப்பவா மழையா? ஆமா, அப்படியே மழை பெய்யலனாலும் காத்து எதிர் திசையில வீசும், அப்புறம் நெருப்பு தன்னால அணைஞ்சிடும். சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க, பொறுமையா. அட நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் சோம்பேறி கிடையாது. நம்ம உயிரை பணைய வைக்க நம்ம இன்னும் ஓட கூட ஆரம்பிக்கல. வா. அட ஓடுங்கப்பா, ஓடுங்க. நீங்களாம் இருக்கீங்களே, போங்க போங்க, நான் இங்கேயே தூங்குறேன். அட அட என்னது இது? என்னோட தாடியில நெருப்பு பிடிச்சிடுச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என் தாடியில நெருப்பு பிடிச்சிடுச்சு. எப்படி அணைக்கிறது? எப்படி அணைக்கிறது? தாடியில நெருப்பு பிடிச்சிடுச்சா? இப்போவாவது கிணத்தை தோண்ட ஆரம்பினி. பொறுமையா. பொறுமையா சீக்கிரம் ஆகட்டும். போய் சீக்கிரம் குளத்துல தண்ணி கொண்டு வாங்க. அட குளம் ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன், மழைக்காக நம்ம காத்திருப்போம். நீங்களாம் எவ்வளவு சோம்பேறியான ஆளுங்களா இருக்கீங்க. சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு வாங்க. நீங்க என்னடா நான் மழை அடிக்கும் காத்து அடிக்கணும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவது காப்பாத்துங்க. நான் தப்பிச்சிட்டேன். நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. நீங்களா? நாங்களே தான். உங்கள மாதிரி சோம்பேறிங்களை நம்பிக்கிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கிராமமே எரிஞ்சு சாம்பலா இருக்கும். அதனால நாங்களே நெருப்பு அணைக்க வேண்டியதாயிடுச்சு. நாங்க தப்பு பண்ணிட்டோம். எங்க இருக்கீங்க? கேக்குதா? சொல்லு. என்னது இது? எங்க போச்சு உங்க தாடி? சோம்பேறித்தனத்தோட சேர்ந்து தாடியும் போயிடுச்சு. விஜயநகர்ல ஒரு பெண் இருந்தா. அவ பேரு சந்தோஷி. அவ ரொம்ப பேசுறவ. அவளுக்கு பேசுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பக்கத்து வீட்ல யாராவது கீழே விழுந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆனா இப்ப தினமும் சுரேஷோட வீட்ல மேவா மலாய் வாங்குறாங்க. ஆனா எனக்கு என்ன வந்தது? அவளுக்கு ஏதோ பெரிய மீன் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆனா எனக்கு என்ன வந்தது? கிராமத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களை இங்க என்ன நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது. சரி, எனக்கு என்ன வந்தது? நாளைக்கு திரும்பி வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அது சரி, நாள் முழுக்க மத்தவங்கள பத்தி பேசி பேசி உனக்கு சோர்வே வராதா? அட, நான் மத்தவங்களோட விஷயத்தை பத்தி மட்டும் தானே பேசுறேன். ஆனா நீங்க வெயிட்டியா நேரத்தை கழிக்கிறீங்க. அதனால எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க இப்படியே இருங்க. நானும் ரொம்ப நாளா சொல்றேன், இந்த இடிஞ்சு போன அறையை இடிச்சிட்டு ஒரு சின்ன அறையா கட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நீங்க செய்யவே இல்ல. இந்த இடிஞ்சு போன அறை. சந்தோஷி, இங்க வந்து கொஞ்சம் பாரு. நம்ம இடிஞ்சு போன அந்த அறை மேல ஒரு அழகான வினோதமான காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. வினோதமான காக்காவா? அது என்ன வினோதமான காக்கா? அத பாக்குறதே வினோதமா இருக்கு. இந்த விஷயமும் நல்லா தானே இருக்கு. ஆனா எனக்கு என்ன வந்தது? உண்மையிலேயே இது ரொம்ப வினோதமானதுதான். சரி, நான் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு விஷயம் கவனத்துல இருக்கட்டும். இந்த வினோதமான காக்காவை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. கணேஷ் அந்த சந்தோஷி கிட்ட இந்த காக்காவை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா சந்தோஷியால சும்மா இருக்க முடியுமா? உடனே கிளம்பிட்டா பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக. அட, இது என்ன?
சந்தோஷி நீயா? அடே இப்படியா வருவாங்க? அட வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு காலையில ஒரு வினோதமான காக்கா எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்துச்சு. வினோதமான காக்காவா? ஆனா எனக்கு என்ன வந்தது? நான் அத பார்த்த உடனே உன்னை பார்க்க இங்க ஓடி வந்துட்டேன். அதுல என்ன வினோதம் இருக்கு? அட அது வெள்ளை காக்கா. வெள்ளை காக்காவா? அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசு. யானை மாதிரி பெருசுனா பாரு. என்ன அவ்வளவு பெருசா? அவ்வளவு நீளமான கொம்பு, அவ்வளவு நீளமான வாலு. அப்படியா? அந்த காக்காக்கு வால் இருக்கா? ஆமா, பின்ன என்னவா? சரி நான் கிளம்புறேன். யார்கிட்டயும் சொல்லிடாத. இப்படி ஒரு விஷயமா? அடுப்பு எரியுதோ இல்லையோ, ஆனா மனசு எரியுது. இப்பயே இந்த விஷயத்த நான் விமலாவதி கிட்ட சொல்றேன். அட நீ என்னடானா இந்த வளையல் மின்றத பாத்துக்கிட்டு இருக்க? ஆனா அங்க சந்தோஷி மின்ற மின்னல எல்லாரோட கண்ணும் பூத்து போக போகுது. என்ன சொன்ன? விஷயம் என்னன்னா, அவ வீட்டு பக்கத்துல வெள்ளை நிற காக்கா உட்கார்ந்துருக்கான். வெள்ளை காக்கா, அதுவும் ரொம்ப பெருசு. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டயும் இதை சொல்லிடாத. அப்படின்னா என் பாட்டி சொன்னது உண்மைதான். எங்கேயாவது வெள்ளை காக்கா தென்பட்டுச்சுன்னா அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு புதையல் இருக்கும்னு. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்பவாவது ஏதாவது எழுதணும்னு நினைக்கும் போது நீ எல்லாத்தையும் சர்வநாசனம் பண்ணிடுற. சர்வநாசம் நம்ம எல்லாருக்கும் தான் நடக்க போகுது. அங்க சந்தோஷியும் கணேஷும் எந்த ஒரு சிரமமும் படாம புதையலுக்கு முதலாளியாக போறாங்க. நீயும் உன்னோட கனவும். கனவு இல்ல, நான் சொல்றது உண்மை. அவங்க வீட்ல இன்னைக்கு வினோதமான ஒரு வெள்ளை காக்கா உட்கார்ந்து இருந்ததா. அது ரொம்பவே பெருசா இருந்ததா. அட என்னன்னு சொல்றது, அது யானை மாதிரி பெருசா இருந்தது. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அவ வீட்டுக்கு அடியில நிறைய புதையல் மறைஞ்சு கிடக்கு. என்ன, இதுதான் விஷயமா? சரியான ஆளுக்கிட்ட தான் விஷயம் போய் சேர்ந்திருக்கு. கமலேஷ், என்னப்பா இந்த பக்கம்? அது சரி, ஏதோ ஒரு வினோதமான பறவை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறைக்கு மேல இருந்துதாமே. உனக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்லிடாத. அதுலயும் முக்கியமா இந்த விஷயம் அரண்மனை வரைக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நீ கவலையே படாத கணேஷ், நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்லுவ. கமலேஷ், அவன்கிட்ட சந்தோஷியும் கணேஷும் சும்மா அள்ளி விட்ட கதைய பேராசப்பட்டு இந்த விஷயம் கணேஷ் எந்த இடத்துக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. அற்புதம். ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சொத்துக்கும் மேல ராஜாவுக்கு தான் முதல் உரிமை உண்டு. மகாராஜாவுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதையலையே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுறேன். மிக அற்புதம். சேனாதிபதியாரே, நீங்க எங்க இங்க? எல்லாரும் சௌக்கியம் தானே? இது வரைக்கும் நீயும் சௌக்கியமா இருக்க, நானும் சௌக்கியமா இருக்கேன். அப்படி உன்னோட அறையில இருந்து புதையல் கிடைச்சிருச்சுன்னா புதையல மறைச்ச குற்றத்துக்காக எல்லாரோட சௌகரியத்துக்கும் ஆபத்து வந்துரும். வீரர்களே, அந்த உடைஞ்ச அறைய தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன? கடைசியில அங்க போய் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புதையலுக்காக அந்த கிராமமே காத்துக்கிட்டு இருந்தது. மகாராஜா, இங்க எதுவுமே இல்லையா? என்ன கமலேஷ், உனக்கு புதையல் இருக்குன்னு தகவல் சொன்னது யாரு? விமலாவதி தான். என் பாட்டி தான் சொல்லுவாங்க, எந்த வீட்டு மாடியில வெள்ளை காக்கா உட்காருதோ அங்க நிச்சயம் ஏதாவது ஒரு புதையல் இருக்கும்னு. இந்த கதையை நான் கூட தான் கேட்டிருக்கேன். வெள்ளை காக்காவை பார்த்தது யாரு? சத்யபாமா தான்.
வெறும் வெள்ளை நிறம் மட்டும் இல்ல, யானை மாதிரி பெருசா இருந்தது. வெறும் கொம்பு மட்டும் இல்ல, அதுக்கு வாலும் இருந்தது. இதை என்கிட்ட சொன்னது சந்தோஷி தான். ஆமா சொன்னதான். ஆனா என்ன, சீக்கிரமா சொல்லு, இல்லனா நான் உன்னை சிறையில் அடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம் சேனாதிபதியாரே, என்ன மன்னிச்சிடுங்க. அது நான் சும்மாதான். எனக்கு என்ன தெரியும், அது இது உங்களுக்கு எல்லாரும் சொல்லி சொல்லி புதையலுக்கான விலாசமாகும்னு எனக்கு என்ன வந்தது. இன்னையில இருந்து கவனம் இருக்கட்டும், இல்லனா உன் வீட்டோட விலாசம் சிறைச்சாலை ஆயிரும். புறப்படுங்க இங்க இருந்து. வாங்கப்பா, இங்க எதுவுமே இல்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சந்தோஷி சொல்றத யாருமே கேக்குறது கிடையாது. உங்களுக்கு தோணும் வீடு இடிஞ்சு போனதுல கணேஷ்க்கு என்ன சந்தோஷம்னு. ஏன்னா சந்தோஷியோட பெரிய அப்பாவித்தனத்தை பயன்படுத்துறது மூலமா அவர் வினோதமான காக்கா இருக்குங்கிற பொய்ய சந்தோஷி கிட்ட சொன்னாரு. அந்த காரணத்தினால எந்த ஒரு பொய்யும் சொல்லாம அவர் தன்னோட இடிஞ்சு போன வீட்டை இடிச்சு அந்த இடத்துல பெரிய தோட்டத்தை உருவாக்குனாரு. புரிஞ்சுக்கிட்டாமா, இனிமே நான் என்ன சொன்னாலும் நல்லா யோசிச்சுதான் சொல்லுவேன். அட, இந்த கதை உனக்கு புரிஞ்சிடுச்சா? அதோட தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நான் புறப்படுறேன் வாழையோட காஞ்ச இலைகளை வெட்டுறதுக்கு. If you like this video, subscribe to our channel Murthy Media.